ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா பூ வச்சு ஒரு குல்கந்து செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் தான் எடுக்கணும். இதுதான் பன்னீர் ரோஸ். இதுக்கு இந்த பன்னீர் ரோஸ் வச்சு ஏற்கனவே நம்ம ரோஸ் வாட்டர் ப்ரிப்பரேஷனும் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பூவை வச்சு இன்றைக்கி நம்ம ரோஜா குல்கந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவும் பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பன்னீர் ரோஸு ஒரு 50க்கும் மேலே நீங்கள் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதில் பூக்களை எல்லாம் பறித்து நான் எப்போவுமே காய வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பூக்களை தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பன்னீர் ரோஸ் தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும். பன்னீர் ரோஸ் இல்லைன்னா இந்த ரோஜா குல்கந்து செய்ய முடியாது. சாதாரண ரெட் ரோஸு, எல்லோ கலர் ரோஸ், இந்த மாதிரி கலர் ரோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பிங்க் கலரில் இருக்கிற பன்னீர் ரோஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ரோஜா குல்கந்துக்கு. இந்த மாதிரி பூக்கள் எல்லாத்தையுமே நிறைய பூக்களை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நிழல்லே காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம், நம்ம நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பூவையும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மந்த்துக்கு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடும். வெளியில் காய போட்டு எடுத்திங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சீக்கிரம் காயினா நம்ம வெளியில் நான் நல்லா நிழலில் தான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 50லேருந்து 60 பூக்கிட்ட நம்ம டெய்லி பறிச்சுட்டு மீதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி தேவையில்லாத பூக்களை இந்த மாதிரி நல்லா எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பவுல் அளவுக்கு எனக்கு காஞ்ச பூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த பூக்களில் இருக்கிற நான் அப்படியே பூவை பறித்து அப்படியே நான் காய போட்டுட்டேன். நீங்கள் இதழ்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காயப்பட்டாலும் சரி, இல்லை பூவை இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதில் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே தூர எடுத்துருங்க. இலைகள், காம்புகள் எல்லாத்தையும் தூர எடுத்துகிட்டு வெறும் பூவை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் பூ நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சால் தான் நமக்கு அந்த சாப்பிட்றப்ப மென்று சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதில் இருக்கிற பூக்களில் இருக்கிற காம்புகள் எல்லாத்தையும் நான் எடுக்கணும். இன்னும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை நம்ம வாஷ் பண்ண எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி கற்கண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன கற்கண்டு கிடச்சாலும் சரி, பெரிய கற்கண்டு கிடச்சாலும் சரி. நான் இன்றைக்கி இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா தேன் நம்ம சேர்க்க போகிறோம். எந்த அளவுக்கு பூ சேர்க்கமோ அதே அளவுக்கு தேனும் நம்ம சேர்க்கணும். அதனால் நான் ஒரு பிளெண்டரில் இந்த கற்கண்டை சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் இல்லை 50 கிராம் நீங்கள் சேர்த்தா போதும். மீதி இருக்கிற பூ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளெண்டரில் அந்த கற்கண்டு கூட சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது எல்லாமே அந்த பூக்களில் இருந்த விதைகள், அந்த மகரந்த தூளில் மேலே இருக்கிற வெள்ளையாக இருக்கும்ல, அது எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் தூர தான் போட போகிறேன். யூஸ் பண்ணலை, பூக்கள் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கற்கண்டு கூட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணணும், இன்னும் நல்லா சாஃப்டாக ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு ரோஜா பூ இதழ்களை பெரிய சைஸில் சாப்பிடணுன்னா இந்த மாதிரி ஓகே. இன்னும் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி பூ இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா ஒரு 2-3 வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதையும் விட நல்லா மாவாக கிடச்சிரும். இப்போ இந்த பூவையும் கற்கண்டையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு நட்ஸு விருப்பப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கலாம். நம்ம வெறும் பூவை மட்டும் சாப்பிட்றதுக்கு அந்த நட்ஸும் நம்ம என்ன செஞ்சுக்க ஹெல்த்தியாக இருக்கும். பாதாம், கேஷ்யூநட், அப்புறம் இந்த வால்நட்ஸ், உங்களுக்கு என்னென்ன நட்ஸு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேஷ்யூநட் சேர்த்துருக்கிறேன், பிஸ்தா பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் வறுக்காமல் தான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்கணுன்னா நெய் எதுவுமே ஊற்றாமல் டைரெக்டாக பேனில் போட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நான் ஒரு 250 ml என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தேன் மட்டும் சேர்க்க போகிறேன். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. பூவை அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது. கற்கண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. கற்கண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தேன் மட்டும் சேர்த்து சாப்பிடணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரோஜா பூவும் பனங்கற்கண்டும் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரோஜா பூக்களில் அதிக அளவு நன்மைகள் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிக அளவில் நன்மை இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ரோஜா பூவை இந்த மாதிரி குல்கந்து செஞ்சு நம்ம கொடுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகம், சருமம் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ரோஜா பூக்கள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். பெண்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே இந்த ரோஜா குல்கந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம தேனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கற்கண்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்க இனிப்பு இந்த தேனில் இருக்கிற இனிப்பு ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிரும். இப்போ எல்லா பூக்களையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா சன்லைட்டில் ஒரு 1 வீக் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 டேஸ் சன்லைட்டில் வச்சுருக்கேன்.
அது போக மீதி 4 நாளுமே நல்ல மழை தான், அதனால் சன்லைட்டில் வைக்கல. 3 டேஸ் நல்ல சன்லைட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு டே நம்ம சன்லைட்டில் வச்சது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக நம்ம விட்டாச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ பாருங்கள், இந்த ரோஜா குல்கந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை நான் நெக்ஸ்ட் டேயில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சில்வர் பாத்திரத்துக்கு பவுலுக்கு மாற்ற போகிறேன். அது கண்ணாடி பிளேட்டில் இருந்ததுனால நான் வந்து சன்லைட்டில் 1 டே தான் வச்சேன். அடுத்த கண்ணாடி பவுலில் தூர எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் டே நான் 2 நாள் திரும்ப என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சன்லைட்டில் வச்சுருக்கேன். மொத்தம் 3 டே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சன்லைட்டில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 வீக் சன்லைட்டில் வச்சு எடுங்க. இந்த மாதிரி சன்லைட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 வீக் வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அந்த தேனும் கற்கண்டும் நல்லா மெல்ட் ஆகி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது நமக்கு. இப்போ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சன்லைட்டில் வைக்கிறப்ப எந்த எறும்பும் அதை வரக்கூடாது. ஒரு கிளாத் போட்டு நீங்கள் மூடி வைக்கினாலும் மூடி வச்சுக்கோங்க. எறும்பு கண்டிப்பாக வரும், அதனால் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அருமையான ஒரு ஹெல்த்தியான ரோஜா குல்கந்து ரெடி ஆகிடுச்சு. டெய்லி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இந்த ரோஜா குல்கந்து நீங்கள் கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்டு வாங்க. ஹெல்த்தும் நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோதாங்க ரோஜா குல்கந்து. தேங்க்யூ.